நேற்று மேடையில் பேசக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்கிறது என்ன, மக்களுக்கு வாக்குரிமை எப்படி கிடைச்சது தெரியுமா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப இந்தியா எப்படி இருந்தது தெரியுமா, இவர்கள் வாக்குரிமை பற்றி, அதாவது வாக்குரிமை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவங்க கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி ஓட்டு போடணும், சட்டமன்றத்துக்கு எப்படி ஓட்டு போடணும், உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எப்படி ஓட்டு போடணுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் வச்சா கூட நாடாளுமன்றத்துக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு பிரித்து பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேர்தலை பற்றின, அரசியலை பற்றின நல்ல புரிதல் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்ம ஆட்கள் ரொம்பவே புத்திசாலிங்க. இவங்களுக்கு தங்களுடைய வாக்குரிமையை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ ஆட்சியில் இருந்த காலத்தில் பூரா தமிழ்நாட்டினுடைய உரிமையை ஒட்டு மொத்தமாக அடகு வச்ச கட்சி எதுன்னு தமிழ்நாட்டில் நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, திமுகன்னு சொல்லுவாங்க. கச்சத்தீவை தார பார்த்தீங்க, காவிரி உரிமையை தார பார்த்தீங்க, டெல்டாவில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் திட்டத்தை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட உரிமையை தார பார்த்தீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரமாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி இவங்க எடுத்தாங்க. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதித்தாங்க மதுரையில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் திட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான அனுமதியை இந்த அரசு கொடுத்துருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்க காப்பாற்ற வேண்டிய உரிமையை பூரா அடகு வச்சுட்டு வாக்குரிமையை இவங்க காப்பாற்றிடுறாங்களாம். ஏன் அது மக்களுக்கு தெரியாதா? மக்கள் பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்குன்னு இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண தெரியாத அளவுக்காக இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சாரம். ஐயோ நம்மளை ஏதோ பண்ண பார்க்குறாங்க, நம்மளை சதி நடக்குது நமக்கு எதிராக, நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க. எங்கே சார் உங்கள் ஆட்சியில் முன்னேற்றம் இருந்தது? என்ன முன்னேற்றம் இருந்தது? நீங்கள் பண்ணுற அத்தனை தில்லுமுள்ளுகளும் தகுடு நத்தம் உங்களுடைய நாடகம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க கொந்தளிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க சார், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் அப்படின்ற மாதிரி நக்கலாக பார்த்துட்டே இருப்பாங்க. குத்த வேண்டிய நேரத்தில் கரெக்டாக குத்துவாங்க.